டயபெட்டிஸ் பீப்புளுக்கு கால் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு கிளியராக நம்ம கண்டுபிடிச்சிட்டு டாக்டர்கிட்ட இதெல்லாம் கண்டிப்பாக போகணும் அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். நம்பர் 1 வந்து ஸ்வெல்லிங் ஆகுறது. இப்போ சிங்கிள் ஃபுட் வந்து நல்லா வீக்கமாயிட்டு அதில் சூடாக இருக்குது அப்படின்னா அது ஒரு அறிகுறி. அந்த மாதிரி இருக்குன்னா உடனே டாக்டர் போய் பார்த்துடணும். 2வது, ஒரு புண்ணு இருக்குது, ஆறாம இருக்குது, செவந்து இருக்கிறது இல்லை புண்ணுகள் வந்து ஆறாம இருந்துச்சுன்னா உடனே போய் காமிச்சிடணும். 3வது, இந்த கேலஸ் சொல்லுவோம். கேலஸ்னா தோல் ப்ரெஷர் ஏரியாஸ்ல தோல் மொத்தமாயிடுறது. அது வந்து ஒரு ஆணிக்கால் மாதிரியோ இல்லை ஒரு ப்ரெஷர் மாதிரியான ஒரு ப்ரெஷர் மாதிரி தோல் மொத்தமாக இருக்கிற மாதிரி வரலாம். ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அது லைட்டாக எடுத்து வேறு ஏதாவது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா உள்ள அந்த புண்ணு ஆழமாக வந்து புண்ணு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்கும் புண்ணு. அடுத்தது உணர்ச்சி. இப்போ சில பேருக்கு கம்ப்ளீட்டாக உணர்ச்சி இல்லாமல் இருக்கு. அதுக்கு செருப்பு வழுக்கிட்டு ஓடும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கால் வழுக்கிட்டு ஓடாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி பக்கிள் கொடுப்போம். பின்னாடி அந்த கால் செருப்பு ஓடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராப் கொடுக்கலாம். அந்த மாதிரி போட வேண்டியதாக சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த 4 முக்கியமான வார்னிங் சைன்ஸ் நம்ம வச்சுங்க. இந்த வார்னிங் சைன் இருந்ததுன்னா உடனடியாக டாக்டரை போய் நம்ம பார்த்துடணும்.